எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய கரம், கிருபை, சமாதானம், ஆசீர்வாத பிரசன்னம் ஒவ்வொரு கூட இருக்க நாங்கள் செபிக்கிறோம். ஒரு குடும்பமாக எங்கள் அனைவரும் கொண்டு வந்து சேர்த்த இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து பிதாவே, உன் பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நடைபெறவிருக்கிற தகப்பனே, இந்த காலை ஆராதனையை உன் பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். பிதா தாமே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தொடர்ந்து தேவன் கரம் பிடித்து தேவனுடைய கரம் கிருபையாய் இருந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் வாசிக்கிற பிள்ளைகளோடு கூட தேவனுடைய கரம் தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி நடத்துகிற பிள்ளைகளோட தேவனுடைய கிருபை தங்கியிருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கொண்டு வருகிற தாசனை உன் பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். பிதாவே, நீர் கிருபையா இந்த மகனை மறைத்து பிதா வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியம் சத்தியமாக புறப்பட்டு வர நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த காலை வேலைக்காய் மீண்டும் அதிகமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உன் தயவான கரம், கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம், பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் எங்களை ஆளுகை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தியமானது எங்கள் இருதயத்தில் கிருகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உன் வார்த்தையை பற்றி கொண்டு தகப்பனே, அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அர்ப்பணித்து அதன் பிரகாரமாய் நாங்கள் ஓட பிதாவே நீர் கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பிதாவே, பெரியோரை கரத்துல வைக்கிறோம், மூப்பரை கரத்துல வைக்கிறோம், முதியோரை கரத்துல வைக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உன் சமூகத்துல நாங்கள் ஒப்பு கட்டுக்கிறோம். அப்பா, சிறு பிள்ளைகளை உன் பாதத்துல நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கிருபையாய் தொட்டு ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிஸ்தரா இருக்கிறவர்களுக்கு தேவன் சுகத்தை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிதாவே, இந்த கொரோனா வைரஸ் உன் சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். தேவன் தாமே இந்த கொரோனா வைரஸை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலப்படுத்தி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களையும் தேவனுடைய பாதத்தில் வைக்கிறோம். தேவன் சுகம் கொடுத்து அவர்களை கிருபையாய் வழிநடத்தி வருவதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிதாவே, உன் பாதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா தாமே இந்த நாளை பொறுப்பேற்று வழிநடத்த இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன். லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன், பலன் அற்றவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனித
காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவது லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவது லேசான காரியம். இடையணை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம். இடையணை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். சங்கீதம் 48. கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியைப் போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனைச் சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதிற்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்றினார். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்றுவாரா?
Yes, சேர்ந்து பாடி அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நம்மை நடத்தி வந்தவர் இதுவரைக்கும் மாறாமல் காத்துக்கொண்டார். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வாழ்க்கையின் விசாலமான பகுதியில் அநேகர் நம்மோடு வருவாங்க, ஆனா நெருங்கின நேரத்துல கர்த்தர் மாத்திரம் வருவார். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர். நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பாருங்க. ஒன்றிலும் குறைபடாமல் நம்மை பாதுகாப்பவர், அவருக்கு உயிர் உள்ளவரை நன்றி சொல்லிக் கொண்ட
போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியாவும் படைத்தவர் உம் வார்த்தையால் உருவாக்கினீர். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியாவும் படைத்தவர் உம் வார்த்தையால் உருவாக்கினீர். உம்மை போற்றுவோம் இயேசுவே, உம்மை வாழ்த்துவோம் தெய்வமே, உம்மை உயர்த்துவோம் என் நேசரே. நீரென்றும் நல்லவரே, நீரென்றும் நல்லவரே.
எனது பலனும் நீர்தானையா, எனது அரணும் நீர்தானையா, எனது பலனும் நீர்தானையா, எனது அரணும் நீர்தானையா. உம்மை போற்றுவோம் இயேசுவே, உம்மை வாழ்த்துவோம் தெய்வமே, உம்மை உயர்த்துவோம் என் நேசரே, நீரென்றும் நல்லவரே. எனது வாஞ்சையும் நீர்தானையா, எனது விருப்பமும் நீர்தானையா, எனது வாஞ்சையும் நீர்தானையா, எனது விருப்பமும் நீர்தானையா. உம்மை போற்றுவோம் இயேசுவே, உம்மை வாழ்த்துவோம் தெய்வமே, உம்மை உயர்த்துவோம் என் நேசரே, நீரென்றும் நல்லவரே. எனது தாகமும் நீர்தானையா, எனது தேவையும் நீர்தானையா, எனது தாகமும் நீர்தானையா, எனது தேவையும் நீர்தானையா. உம்மை போற்றுவோம் இயேசுவே, உம்மை வாழ்த்துவோம் தெய்வமே, உம்மை உயர்த்துவோம் என் நேசரே, நீரென்றும் நல்லவரே, நீரென்றும் நல்லவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில மறுபடியும் ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால ஆராதனையிலும் கூட ஆண்டவரே, உன் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீ பெரியவர், வல்லவர், நல்லவர் என்று சொல்லி உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் கூட விசேஷமாக நாங்கள் எங்களுடைய டிஎம்சி பூச்சோங் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு தலைவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த கோவிட் காலங்களிலும் கூட திருச்சபைக்கு போக முடியாமல் நாங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவரே, ஊழியங்கள் ஆண்டவரே தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. அதற்கு நீர் கொடுக்கின்ற உடைய கருத்திற்காக, பலத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட விசேஷமாக ஒவ்வொரு அங்கத்தினரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு தலைவரை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் வீட்டில் இருந்தாலும் வேலையில இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய போதுமான ஞானத்தை தருவீராக, உடைய போதுமான பலத்தை தருவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தொடர்ந்தும் கூட ஆண்டவரே, எங்களுடைய சிறுபிள்ளை ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லபடியாக சிறுபிள்ளை ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநேக நல்ல ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய பலத்தினால், உங்களுடைய ஞானத்தினாலே எல்லாமே ஆண்டவரே நல்லபடியாக நடந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, ஆண்டவரே, எங்களுடைய அவுட்ரீச் புக்கேஜலின் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியங்களும் கூட ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த புக்கேஜலில் ஊழியங்களில் ஆண்டவரே அநேக தேவைகள் இருக்கிறது, அதனை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த தேவைகளை கூட ஆண்டவரே நீ சந்தித்து அதை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். புக்கேஜலில் வட்டாரத்தில் இருக்கிற
ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வழிநடத்துவீராக. இந்த காலங்களிலே அவர்கள் இடத்துல ஆண்டவர் அதிகமாய் நாங்கள் போய் ஊழியம் செய்ய முடியாமல் இருந்தாலும் கூட கர்த்தாவே சீக்கிரம் எங்களுக்கு ஒரு பாதைகளை திறந்து கொடுக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. சீக்கிரம் எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்ததற்காக நன்றி. மறுபடியும் ஊழியம் செய்வதற்கு பாதைகளை திறந்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஊழியங்களை மறுபடியும் ஆரம்பிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே புக்கிஜலில் ஊழியங்களை சிறப்பாக செய்வதற்கு உடைய பலத்தை தருவீராக. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். தொடர்ந்தும் கூட MYF, MW, MSF குழுவில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. தொடர்ந்து அவர்களும் நீ பலப்படுத்துவீராக. அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து ஊழியங்கள் சிறப்பாக செய்வதற்கும் கர்த்தாவே நீர் அவர்கள் உற்சாகப்படுத்தி வழி நடத்துவீராக. தேர்ந்தெடுத்திருக்க ஒவ்வொரு தலைவர்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து இந்த 20 ஆண்டில கூட ஆண்டவரே ஊழியத்தின் பாதைகளிலே கர்த்தர் நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் செய்ய முடியாமல் இருந்தாலும் கூட வீட்டில் இருந்தும் கூட அநேக விதமான உற்சாகத்தின் வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆற்றி தேற்றுவதற்கு தலைவர்களை நீர் பயன்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களையும் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக எங்களுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில பரிசுத்தம், நீதி, உண்மை, உத்தமம் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு சாட்சியற்ற வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை அப்படியாய் கர்த்தர் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த கால ஆராதனை வேளையிலும் கூட அற்புதத்தின் காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பூர்ணமான சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், வழியிலே வேதனையிலே இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பூர்ணமான சுகத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீரே, சித்தம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. சித்தத்தினாலே கர்த்தாவே அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன தெய்வமே ஆண்டவரே, நீர் பலப்படுத்துவீராக. அவருடைய தழும்புகளில் கரத்தினாலே அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு ஸ்திரீ உம்முடைய அங்கியை தொடும்போது ஆண்டவரே உம்முடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னீரே, அது வண்ணமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. இந்த காலை வேளையில் சுகம் அடிக்கும் வல்லமையானது ஒவ்வொருக்கு மேலாக இறங்கி அது கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தை அவர் ருசித்து பார்க்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலையிலே பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில நீ செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்க பண்ணவும், எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஒரு மாற்றத்தை நாங்கள் காண பண்ண உதவி செய்யும். உமக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை, உமக்கு பிடித்த ஒரு பேச்சு, உமக்கு பிடித்த ஆண்டவரே சுபாவங்கள், உமக்கு பிடித்த ஆண்டவரே ஊழியங்கள், இதெல்லாம் மட்டுமே நாங்கள் செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக ஆண்டவரே. இந்த காலையிலிருந்து ஆண்டவரே 7 நாட்கள், திங்கட்கிழமையிலிருந்து ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் வரையிலும் வேலையிலே மற்றும் அநேக வேலையிலே பிள்ளைகள் வெளியே போய் வரும்போதும் போகும்போதும் கர்த்தாவே போக்கில வரத்திலும் நீர் அவர்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஒருவரை பார்ப்பதற்கு கர்த்தாவே நீர் கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த யூடியூப் மூலியமாக நாங்கள் கேட்கின்ற உம்முடைய வார்த்தையானது சுவாமி நிச்சயமாகவே இந்த ஜெபமானது எங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். திறந்து கர்த்தர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒப்பு கொடுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மராத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படப்படாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அதிகாரம் 28. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த மாதம் 8வது மாதம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே நம் யாவரும் ஒன்று இணைந்திருப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் 8வது மாதமானது அருட்பணியின் மாதமாக நாம் அனுசரிக்க போகிறோம். அதனாலே இந்த மாதம் முழுவதும் அருட்பணியின் செய்திகளை, தேவனுடைய வார்த்தைகளை தான் நான் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, month of August we're going to observe as a month of missions, so we will listen to the sermons related to the mission statements. ஆண்டவருடைய மிஷனை குறித்த காரியங்களை தான் நாம் கேட்க போகிறோம். Today the title will be why should we go. இந்த தலைப்பானது எதற்காக நான் போக வேண்டும். இது கிரேட் கமிஷன், அதாவது பெரிதான கட்டளை என்று சொல்வார்களே, இதை குறித்து தான் எங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். ஆனால் நான் இன்றைக்கு எதற்காக நாம் போக வேண்டும் என்று சில காரியங்களை விளக்குவதற்காக இந்த தேவனுடைய செய்தியை உங்கள் முன்பாக நான் கொண்டு வரப்போகிறேன். இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக பாருங்கள், நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பெரிதான கட்டளை, இந்த கிரேட் கமிஷன் ஆண்டவரே உங்களுடைய சீஷர்களுக்கு நீர் கொடுத்து, இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய சீஷர்களாக நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற அந்த கட்டளைகள், அதை நாங்கள் கைக்கொள்வதற்கு உதவி செய்வீராக. இந்த வசனத்தை கேட்டு படித்து தியானம் செய்யும் போது இந்த வார்த்தையானது எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்வதற்கு கர்த்தாவே நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த அருட்பணி ஊழியத்துடைய அழைப்பதை கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருட்பணியின் ஊழியத்தினுடைய பாரங்களை ஆண்டவரே அநேகருக்கு புரிய வைக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு சுவிசேஷ ஊழியத்தை குறித்து அநேகர் பாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனாலும் இந்த அருட்பணி ஊழியத்தை குறித்து பாரமாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இருக்கிறார்கள். ஆண்டவரே, இன்னைக்கு அருட்பணி ஊழியத்தை செய்யாமல் இருந்திருந்தால் ஆண்டவரே, இன்றைக்கு மலேசியா தேசத்தில், ஆசியாவில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நீர் யார் என்று எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமே. இன்றைக்கு அருட்பணி ஊழியத்தில் செய்தவர்கள் அவர்களை அர்ப்பணம் செய்து ஊழியத்தை செய்ததினாலே இன்றைக்கு உண்மை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாரத்தை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய உள்ளத்திலே கர்த்தர் வைக்க நான் ஜெபிக்கிறேன். அருட்பணியின் ஊழியத்தை செய்யவும் ஆண்டவர் அறியாத அநேக தேசங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தாவே அந்த பாரத்தை எங்களுடைய உள்ளத்தில் வைக்க ஜெபிக்கிறோம். எங்கள் மலேசியா தேசத்திலும் கூட அநேகர் ஆண்டவரை மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவரை, அவருடைய உள்ளத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையை வைத்து அவர்களையும் இந்த பூமியிலிருந்து ஆண்டவரை பரலோகத்திற்கு காப்பாற்றப்படுவதற்கு எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்வதற்கு எங்களை உற்சாகப்படுத்துவீராக. ஆண்டவரை, தொடர்ந்து இந்த வார்த்தை மூலியமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழ்வதற்கும் செல்வதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும், கற்றுக்கொடும், வழி நடத்தும். தொடர்ந்து கர்த்தாவே நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 16 தொடங்கி 20 முடிய. Scripture reading is taken from Matthew chapter 28 verses 16 to 20. The title will be why should we go. தலைப்பானது எதற்காக நான் போக வேண்டும். இது சொன்ன வண்ணமாக பெரிதான கட்டளை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 16 தொடங்கி 20 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சீஷர்களோடு கூட பேசினது தான் இந்த வசனமா இருக்கு. சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையை சீஷர்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனங்களிலே அவர் சீஷர்களோடு கூட பேசினது நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் அவர் மரித்து உயிர் தெழுந்ததற்கு பிற்பாடும் கூட அவரை ஆராதித்தார்கள். ஆனாலும் சந்தேகம் படுகிறவர்களாக தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மளும் பிரியமானவர்களை ஆண்டவர் நம்மளை போ என்று சொல்லும் போது, ஆண்டவர் நமக்கு ஊழிய அழைப்பை கொடுத்திருக்கும் போது நாம் விசுவாசமாக அந்த அழைப்புதலை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு அநேக மனிதர்களை ஆண்டவர் எப்படி
இந்த பூமிக்கு வந்து நம்மளுக்காக மரித்தாரோ, நம்மளோட பாவங்களை சுமந்து தீர்த்தாரோ, அநேகர் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்தாரோ, அதே வண்ணமாக இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அநேகர் கஷ்டப்படுகிறார்கள். அநேகர் இன்னும் அநேக ஜன கூட்டங்கள் ஆண்டவர் யார் என்று தெரியாது, இயேசு கிறிஸ்து மெய்யான இரட்சகர் என்று தெரியாதபடிக்கு உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அநேக தேசங்களிலே இன்னும் ஆண்டவரை புரிந்து கொள்ளாதவர்கள், இயேசு என்ற வார்த்தை என்னவென்று தெரியாமல் இருக்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டவர் சொன்ன வண்ணமாக ஆண்டவருடைய அதிகாரத்தினாலே ஆண்டவர் அவருடைய சீஷர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அதே அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியம் செய்வதற்கு அதை எடுத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டும். பாருங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது 2 விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, கிறிஸ்தவர்கள் என்று பேர் சூட்டிக்கொண்டு ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் மட்டுமே பார்த்து கொண்டு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படலாம். ஆனால் இன்னொரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது ஆண்டவரை பின்தொடர்ந்து போகிறவர்கள், ஆண்டவருடைய சீஷராக்கப்பட்டவர்கள், அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். இன்றைக்கு ஆண்டவர் இந்த பிரதான கட்டளையை பார்க்கும் போது ஆண்டவர் சீஷர்கள், அதாவது மேக் டிசைபிள்ஸ் சொல்லும் போது இன்றைக்கு ஒரு டிசைபிள்ஸ் இன்னொரு டிசைபிள்ஸ் உருவாக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை மட்டும் சூட்டிக்கொண்டு எதற்குமே பிரயோஜனம் இல்லாதபடிக்கு இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சீஷராக்க முடியாது. என்றால் நீங்கள் முதல் சீஷராகாதபடிக்கு இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யாதபடிக்கு மற்றவர்கள் வாழ்க்கையை சரி செய்வதற்கு போக முடியாது. அதனாலே இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சீஷர்களாக ஆக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சீஷர் ஆனதற்கு பிற்பாடுதான் நாம் இந்த அருட்பணியின் ஊழியத்துடைய முழு அர்த்தங்களை புரிந்து கொண்டு நாம் ஊழியம் செய்ய முடியும். இன்றைக்கு நமக்கே அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் இருக்குன்னா மற்றவங்க பிரச்சனையிலும் போராட்டத்திலையும் நாம் எப்படி உதவி செய்ய போகிறோம்? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் நம்மளுடைய வாழ்க்கையோட கதையை கேட்டீங்கன்னா மற்றவங்க கதையை விட நம்ம கதை பெருசா இருக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகளிலே நிறைய விதமான சஞ்சலங்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது இருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்திலே நாம் ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கு நாம் சீஷராக ஆக்கப்பட வேண்டும். நம் வாழ்க்கையில் எல்லா விதமான ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் முதலில் கற்றுக்கொண்டு அதில் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன வண்ணமாக மற்றவர்களை சீஷராக்குவதற்கு நாம் புறப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனம் குறித்து தான் நான் பேச போகிறேன். ஆனாலும் நான் பேச போவது என்னவென்று சொன்னால், எதற்காக நீங்களும் நானும் போக வேண்டும் என்றுதான் நான் பேச போகிறேன். அதற்கு முன்பாக இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த கிரேட் கமிஷன் என்று சொல்லும்போது இதை விட ஒரு பெரிய கட்டளையானது இல்லை. ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவருடைய கடைசி வார்த்தையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக அவர் சீஷர்களுக்கு சொன்ன ஒரு கடைசி வார்த்தை தான் இந்த பிரதான கட்டளை என்று சொல்லுகிறது. இந்த பிரதான கட்டளையை கை கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் பரலோகத்துக்கு. ஆண்டவர் உயிர் தெழுந்ததற்கு பிற்பாடு பெரியமானங்களே, இயேசு கிறிஸ்து அவர்களை பின்தொடர்ந்து, அதாவது Jesus called upon his followers to make disciples of all groups. ஆண்டவரோட சீஷரை நோக்கி கூப்பிட்டு எல்லோரும் இயேசுவை பின்தொடர்ந்து வருவதற்கு நீங்கள் போய் அவருடைய வார்த்தையை, அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இதை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, what did Jesus say as his final word? கடைசியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, go and make disciple. அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, போய் நீங்கள் சகல ஜாதிகளும் சீஷராக்கி, ஆண்டவர் அங்க என்ன சொல்லுகிறார்? போய் சகல ஜாதிகளும் சீஷராக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இட் மீன்ஸ் சாதாரண ஒரு கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு பிற்பாடு நீங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்றது ஆண்டவர் சொல்ல கிடையாது. சீஷர்கள் என்று சொன்னால் இட்ஸ் ஆக்டிவ் கிறிஸ்டியன் லீடர்ஸ், அதாவது ஊழியம் செய்கிற ஒரு சீஷர்களை ஆண்டவர் உருவாக்க சொல்கிறார். இன்றைக்கு டிசைபிள்ஸ் என்ற பேர் நமக்கு இருக்கு, ஆனால் நம்ம வேலை செய்யலன்னு சொன்னாக்கா அந்த பேர் நமக்கு பாத்திரமா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறது பிரியமானவர்களே. அதனாலே இந்த வசனத்தை நாம் பார்க்க போவதற்கு முன்பாக இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சீஷரா இருக்கிறோமா என்று சொல்லி முதலில் ஒரு கேள்வியை நம்மளுடைய வாழ்க்கையில எழுப்ப வேண்டியதா இருக்குது. We should ask a question, am I a disciples of God? நான் ஆண்டவருடைய சீஷரா என்று சொல்லி நீங்கள் முதல் கேளுங்கள். சீஷரா
இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததெல்லாம் கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நானும் சீஷர் அல்ல. சும்மா ஒரு 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 ஒப்புக்கு ஒரு தலைவராக நாம் வாழ்ந்து கொண்டு, ஒரு ஊழியனாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, சீஷர் என்று சொல்லும் போது அவர் கற்றுக் கொடுத்த யாவத்தையும் கற்றுக்கொண்டு கை கொண்டு வாழ்வதுதான் சீஷர்களுடைய குணாதிசயமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். we should follow, we should obey the commandments of God. ஆண்டவருடைய கட்டளையை கை கொள்வதுதான் சீஷர்களுக்கு அழகானதாக இருக்கும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, விசேஷமாக இந்த வசனத்துல கோ, புறப்பட்டு போ, அந்த வார்த்தையை வைத்துதான் 3 காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன் பிரியமானவர்களே. முதல் காரியம் பார்க்கும்போது, எதற்காக நீ போக வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னதுனாலே நீங்கள் போக வேண்டும். ஆண்டவர் சொன்னதினாலே நீங்கள் போக வேண்டும். இரண்டாவது, இந்த உலகத்திலே அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நீங்க போக வேண்டும்? நீ போகும்போது இந்த உலகத்திலே ஜனங்கள் ஆண்டவர் உன்னை கொண்டு போய் வைக்கின்ற அந்த இடத்திலே, அந்த உலகத்தின் ஒரு மூலையில நீ போகும்போது அங்க ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய முடியும், ஒரு மாற்றுதலை கொண்டு வர முடியும். மூன்றாவது காரியம் நீங்க பார்க்கும்போது, எதற்காக நீங்க போக வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் போவதினாலே அங்க அநேக நன்மையான காரியங்கள் உங்கள் மூலியமாய் நடக்க முடியும். உங்கள் மூலியமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்கள் மூலியமாக இழந்து போனவர்களுக்கு மீட்டு கொடுப்பதற்காக கர்த்தரால செய்ய முடியும். அதற்கு தான் இன்னைக்கு அருட்பணியின் ஊழியம் என்று சொல்லும் போது, தன்னுடைய வாழ்க்கை, குடும்பம் எல்லாத்தையும் விட்டு தனியாக போய் ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க பிரியமானவர்களே. அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, சிலவர்கள் காட்டுக்குள்ள அதிகமாக ஆழமாக இருக்கிற இடங்களிலே ஊழியம் செய்கிறார்கள். சிலவர்கள் நீங்க பார்க்கும்போது இன்னும் ஆழமாக வெளியே வருவதற்கு அநேக நாட்கள் எடுக்கும். அந்த ஆழத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் போய் சேர வேண்டும் சொல்லுகிற கரிசனை உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அவ்விதமாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் இதை கேட்கும் போது நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். முதல் பாயிண்டை பார்க்கும் போது, யூ ஷுட் கோ பிகாஸ் ஜீசஸ் டோல்ட் யூ டு. ஆண்டவர் சொன்னதனாலே நீங்கள் போக வேண்டும். பாருங்க, why should every Christian be concerned about missions? எதற்கு எல்லா கிறிஸ்தவர்கள் இந்த அருட்பணியை குறித்து ஒரு கரிசனை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்? ஏன்னு சொன்னால் பிரியமானங்களே, எதற்காக இந்த காரியத்தை அதிகமாய் பெருசாக நீங்க பார்க்க வேண்டும் என்று சொல்றாங்கன்னா, என்று சொன்ன இந்த அருட்பணி ஊழியத்துக்குள்ளாக ஒரு பெரிய காரியங்கள் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துக்கு நீங்கள் புறப்பட்டு போகிறீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்தில ஆண்டவரை அறியாத ஜனக்கூட்டங்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், ஒருவரை நீங்கள் ஆண்டரை கொடுத்து சொல்லும் போது, அவர்கள் இன்னொரு இடத்துல போய் சொல்லும் போது, அப்படியாக பரவி கொண்டே போகும்போது ஆண்டவருடைய நாமமானது அந்த இடத்துல ஆண்டவரை தெரியாத அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்வதற்கு அது சுலபமாக இருக்கும். இன்றைக்கு இதை நம்ம கரிசனை கொள்ளாமல் இருப்பதினாலே அநேக ஜனக்கூட்டங்களுக்கு ஆண்டவர் யார் என்று தெரியாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, எதற்காக இந்த பிரதான கட்டளையை நாம் அநேகமாக சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானங்களே? எதற்காக நான் போக வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், திஸ் இஸ் கால்ட் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். மத்திய 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் போது, இட்ஸ் நாட் அ சஜஷன். இது உங்களுக்கு ஒரு நீங்க போகலாம் இல்லாட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவதில்லை. இட் இஸ் அ கமாண்ட். நீ நிச்சயமாக, நீ கண்டிப்பாக நீ போக வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு பிடிக்காட்டின்னு சொல்லி சூஸ் பண்ணுகிற சஜஷன் பாட்டில். இது கமாண்ட் சொன்னா யூ ஹேவ் டு டூ, நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாகவே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டியது, அதாவது அருட்பணி ஊழியத்துக்குள்ளாக நீங்கள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு மேலாக ஒரு அதிகாரம் இருக்கிறது. நம்மளை போ என்று சொல்வதற்கு, நீங்கள் போய் அந்த வேலையை செய்யுங்க என்று சொல்வதற்கு அவருக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்கிறது. நமக்கு மேலாக அதிகாரம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை பிரியமானங்களே, God has a plan. ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த உலகத்துக்கு மேலாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அவருடைய சுவிசேஷம், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கேட்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அவ்விதமான உள்ளம் ஆண்டவருக்கு இருப்பதினாலே ஆண்டவர் அருட்பணி ஊழியம் செய்கின்ற ஊழியர்களை, அதாவது சீஷர்களை ஆண்டவர் தேடுகிறார். புறப்பட்டு போய் அந்த ஊழியத்தை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
நீ பார்க்கும்போது ஆண்டவருடைய கட்டளையானதை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் உங்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் போக வேண்டும் என்று சொல்வது ஆண்டவருடைய கட்டளையாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் போகாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய கட்டளையை நாம் உடைக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, இன்னைக்கு புறப்பட்டு போ என்று சொல்லும்போது எங்க புறப்பட்டு போவது? ஒரு டைரக்ஷன் இல்லை என்று சொல்லுகிறோம். இந்த டைரக்ஷன் வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஊழியத்தின் பாரத்தை எங்களுக்கு தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, இது கேட்காமல் இருப்போம் என்று சொன்னால் இந்த ஊழியத்தை நாம் அசட்டை பண்ணிவிடுவோம். இதை அலட்சியமாக தான் நான் பார்ப்போமே தவிர இந்த ஊழியத்திற்கு மேலாக நமக்கு ஒரு கணம் வராதுபடிக்கு இருக்கும் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அருட்பணி ஊழியத்தை குறித்து சிலவர்களுக்கு அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்துக்கு மேலாக இருக்கிற பாரம் நல்லதுதான், அதுவும் ஊழியம் தான். ஆனாலும் இந்த அருட்பணி ஊழியத்திற்கு மேலாகவும் கூட நமக்கு பாரம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க பாருங்க, விசேஷமாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் வேண்டிய பொறுமையை உள்வர இருக்கிறார். வசனத்தை பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போகாமல், யாரும் கெட்டு போக கூடாது. எதற்காக ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை புறப்பட்டு போக சொல்லுகிறார் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னால் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். பிரியமானவர்களே, பாருங்க, God want all people to repent and turn to Jesus. அவருடைய ஜனங்கள் யாவரும் மனம் திரும்பி அவர் இடத்திலே வந்து சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை பிரியமானவர்கள், எந்த ஒரு மனிதனும் நரகத்தின் வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அநேகரும் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர்களும் சந்தோஷமாய் வாழ வேண்டும், அவர்களுக்கும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் தந்து ஒரு நித்திய ஜீவனை, ஒரு நித்திய வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாக அவர் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் பார்க்கும்போது அவர்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும், அன்பிலே இருக்க வேண்டும், கர்த்தர்களுடைய நல்ல ஒரு உறவிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு யாராவது போய் எடுத்து ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டியது கட்டாயமாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் புறப்பட்டு போகிறோம், உங்களுடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் உண்மை அறியாத ஜனங்களுக்கு உதவி செய்வது, ஏதாவது ஒரு முறையில் உதவி செய்வதற்கு எங்களை பயன்படுத்துங்கள் என்று சொல்வதற்கு நீங்கள் முன் வர முடியும் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவரை உங்களுக்கு வைத்து பயன்படுத்த முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு சிலவர்களுக்கு இந்த அருட்பணி ஊழியத்துடைய பாரம் ஊழிய அழைப்பு இருக்கும். ஆனாலும் இந்த அழைப்புதலை பெற்றுக்கொண்டு அமைதலாக இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ ஏதாவது காரியங்கள் வரும்போது அதை பார்த்து கொண்டு நம்மளால் பேசாமல் இருக்க முடியுமா? இன்றைக்கு மித்தவர்களுடைய குடும்பத்தில் மித்தவர்களுக்கு அழிவு வருவதனாலே தானே, அது மித்தவர்கள் என்று சொல்லி நம்ம நினைப்பதனால தானே இன்றைக்கு நம்ம அலட்சியமாக அந்த அழைப்புதலை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அது நம்மளுடைய குடும்பமாக இருந்தால், நம்ம குடும்பத்திற்கு பாதிப்பு வந்தால் நம்ம பார்த்து கொண்டு இருப்போமா? இவன்களை எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் இருக்கிறவர் யாவரையும் சகோதர சகோதரியாய் பார்க்கிறானோ அவனுடைய வாழ்க்கையானது ஒரு விசேஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிரியமானவர்களே, அவன் ஆண்டவரை போல வாழ முடியும் என்று சொன்னால் நம்மளுடைய கண் நோட்டமானது மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், நம் குடும்பம், நம் திருச்சபை, நம்மளுடைய சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த தேசத்தில் ஆண்டவரை யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் என்னோட சகோதர சகோதரிகள் என்று சொல்லி நாம் எண்ணுகிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இல்லாமல் போகிறது. பாருங்க, அவங்க இடத்துல போய் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர்கள் படுகிற கஷ்டத்தை நீங்கள் தூரத்திலிருந்து பார்க்கும்போது என்ன உதவிகள் அவர்களுக்கு நீங்கள் செய்ய முடியும், நான் செய்ய முடியும்? அதுதான் கேள்வியா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் போய் என்று சொல்லும் போது நீங்கள் போகாதபடிக்கு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு giving a lame excuses to the God, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே எனக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே, நீங்கள் அநேக உங்களுடைய தாளந்துகளை வீணாக்கி கொண்டு மட்டும் இல்லை, ஆண்டவருடைய கீழ்ப்படிதலுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் பார்க்க வாசிப்போம். பிரியமானவர்களே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை,
நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும்போது, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்ளலைங்க, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டபடினால தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதற்கு பிற்பாடு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பெரிதான கட்டளையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இன்னும் தெரியாத ஜனங்களுக்கு எப்படி நமக்கு ஆண்டவரை இந்த ஏசியா தேசத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை இந்த அர்ப்பணை மூலியமாக கொண்டு வந்தார்களோ அதே வண்ணமாக இன்னைக்கு அநேக தேசங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நமக்கு ஆண்டவர் அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம நிறைய தேசங்களுக்கு போக முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். நம்ம இங்கே வேலை செய்கிறோம். ஆனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக ஃபாரினர்ஸ் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. பாகிஸ்தானிஸ் இருக்கிறாங்க, நேபாளிஸ் இருக்கிறாங்க, மியான்மரிஸ் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய அன்பை நீங்கள் போய் சொல்லும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர்கள் இந்த தேசத்தை விட்டு அவர்களுடைய தேசத்திற்கு புறப்பட்டு போகும்போது இந்த வார்த்தையை அவர்கள் கொண்டு போவார்கள். அவர்கள் கொண்டு போகும்போது என்ன நடக்கிறது, அந்த தேசத்தில் அந்த வார்த்தையானதை அதை கொண்டு போய் அவர்கள் சொல்லுவதற்கு அது சுலபமா இருக்கும். இன்றைக்கு மலேசியா தேசத்திலே அநேக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில நம்ம ஏதாவது ஒரு காரியங்களை பேச முடிகிறதா? இன்றைக்கு நம்மளுடைய வேலையின் நிமித்தமாக நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஸ்ட்ரெஸ் நிமித்தமாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நம்மளுடைய மண்டையை ஏற்றிக்கொள்ளாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பதனாலே பிரியமானவர்களே, இதை மறுபடியும் வலியுறுத்துவதற்காக ஞாபகப்படுத்துவதற்காக இன்றைக்கு இதை மறுபடியும் உங்க மத்தியில் நான் கொண்டு வருகிறேன் பிரியமானவர்களே. பாருங்க, இது கோவிட் சீசனா இருக்கிறதுனால சிலவர்கள் வீட்டில இருந்து நீங்க வேலை செய்றீங்க, சிலவர்கள் வேலைக்கு போகிறவர்கள் இருக்கிறீங்க. நீங்க வேலைக்கு போகும்போது உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு நீங்க கொண்டு போய் நல்ல வார்த்தைகளை சொல்லும் போது, அன்பான காரியங்களை வெளிப்படுத்தும் போது, உங்க வாழ்க்கையின் சாட்சியை காட்டும் போது நிச்சயமாகவே என்ன நடக்கும், அந்த இடத்துல அவர்கள் அவர்களே ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை அவர்கள் நாவிலிருந்து ஆண்டவர் அது சொல்வதற்கு உங்க மூலியமாக உதவிகள் செய்வார் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவருடைய திட்டமானது என்ன, அநேக ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி அவர் ராஜ்யத்தில் சேர வேண்டும் தான் ஆண்டவர் இருக்கிறார். அதனால ஒவ்வொரு மனிதனும் மற்றும் இல்லாதபடிக்கு நீங்களும் நானும் மற்றும் இல்லாதபடிக்கு திருச்சபை யாவரும் இணைந்து கூட நல்ல கனியை கொடுப்பதற்கு, நல்ல விதமான உதவிகளை செய்வதற்கு நாம் முன் வர முடியும் பிரியமானவர்களே. அடுத்த காரியங்கள் நீங்கள் பார்க்கும் போது எதற்காக நான் போக வேண்டும் என்று சொல்லும் போது பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அநேகர் we should go because of what a lost world faces. இந்த உலகத்தில் அநேகர் காப்பாற்றப்படாதபடிக்கு அநேக காரியங்களை துளைத்து கொண்டு அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு இருளின் பாதையிலே, ஒரு இருளின் வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு யார் ஆண்டவரை குறித்து போய் சொல்லுவார்? இன்றைக்கு உங்கள் உள்ளாக ஆண்டவர் அந்த பாரத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இருளில் வாழ்ந்துகிற ஜனங்கள் இருளிலே வாழ்ந்து மறிக்கட்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது அல்லவா? அதனாலதான் பிரியமான ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 17-18 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்துல விசேஷமாய் நீங்கள் பார்க்கும்போது, to whom I sending you to open their eyes so that they may turn from darkness to light and from the power of Satan to God. பாருங்க, விசேஷமாக இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இருளிலிருந்து ஒளிக்கு வருவதற்காகவும், சாத்தனுடைய பிடியிலிருந்து கர்த்தருடைய பிடிக்கு வருவதற்காகவும், அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காகவும், மறுபடியும் அவர்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும் போது உலகத்திலே இன்பங்களிலே மூழ்கி இருக்கிற சிலவர்கள், உலகத்தில் இருக்கிற சில பிளஷர்ல அநேகமாக கலந்திருக்கிறவர்கள், ஆண்டவர் எப்படி இருந்தாலும் என்ன, ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டாம், ஏன் வாழ்க்கை சந்தோஷமா இருந்த போதுன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு விருப்பத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறதா என்று சொல்லி நாம் என்ன மாட்டுகிறோம் பிரியமானவர்களே. இந்த அதிகாரம் மூலியமா நீங்கள் பார்க்கும் போது இந்த உலகத்தில் அநேகர் இருளிற்குள்ளாகவே அவர்கள் துளைந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் யார் என்று தெரியாதபடி வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அதாவது ஈவல்னு சொல்லும் போது ஒரு கெட்ட ஆவிக்குள்ளாக, ஒரு கெட்ட காரியத்துக்குள்ளாக
வழியாக அவர்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் ஜாக்கிரதையாக ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சாத்தானுடைய பிடிகள், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு யார் சுவிசேஷத்தை கொண்டு போய் சொல்ல முடியும்? இன்றைக்கு பாருங்க, அருட்பணி ஊழியத்தில் இருக்கிற நாம் ஆயத்தமா இல்லை என்று சொன்னால் நம் மிஷன்ல இருக்கிறதுல ஒரு துளி பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு மிஷனுக்கு நான் போய் உதவி செய்ய போறேன்னு சொல்லும் போது முதல் நீங்க நினைவு கொள்ள வேண்டியது என்னது, நீங்க முதலில் சரியாக ஆண்டவருடைய பாதையிலே நடக்கிறவர்களாக இருக்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நாம் எந்த காரியத்தில் அதிகமா இருக்கிறோமோ அந்த காரியத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் முதலில் சீஷராகுங்க, முதலாக ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக்கொள்ளுங்க, கீழ்ப்படியுங்க, அதற்கு பிற்பாடு நான் இந்த உலகத்துக்கு உங்களை அனுப்புகிறேன். எதற்காக? அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் காப்பாற்றுவதற்காக, சாத்தானுடைய பிடியிலும் இருளில் இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்காக உங்களை நான் பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் என்று சொல்லும் போது ஒரு காரியங்களை புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான் அவர்களுக்கு ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் யார் என்று தெரிந்தும் கூட ஆண்டவரை உதாசனப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறோம். அந்த சிலவர்களுக்கு ஆண்டவர் யார் என்று தெரியாது, சொல்வதற்கு யாரும் போவதில்லை. அந்த காலகட்டத்தில் அந்த 11 சீஷர்கள் மத்தியில் ஆண்டவர் சொன்னார், அந்த 11 சீஷர்கள் ஆண்டவர் அனுப்பினார். பேதுரு போனார். போய் அநேக ஜனங்கள் போகும்போது திரளான கூட்டங்கள், பேதுரு அப்போஸ்தலர் புத்தகத்திலே பார்க்க முடியும், திரளான கூட்டங்கள் வந்தார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு திரளான கூட்டங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற காலமா இது? அதற்கு யாரை ஆண்டவர் அனுப்புவார்? ஒரு பேதுரு, ஒரு பாவம் செய்த ஆண்டவரை மறுதலித்த ஒரு பேதுரு ஆண்டவருடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு போனதாக காணப்படுகிறோம். அநேக ஜனங்களை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வார்த்தையை கீழ்ப்படுகிறோமா? அந்த வார்த்தையை கேட்டு வாழ்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இங்க பார்க்கும்போது பிரியமானவர்களே, அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், மரித்து கொண்டிருக்கிறார்கள் இருளிலே வாழ்ந்து. அவர்களுடைய வாழ்க்கை மரித்ததற்கு பிற்பாடு எங்கு இருக்க போகிறது யாருக்குமே தெரியாது. ஆனாலும் இருளில் வாழ்கிற ஜனங்கள் நிச்சயமாகவே பரலோகத்தில் இருப்பார்கள். அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்று வரையிலும் அது இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பரிசோதனை பண்ணி பார்க்கும் போது அவர்களுடைய சிந்தைகளை, அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தைகளை இந்த சாத்தான் ஆண்டவன் என்ன செய்கிறான், அதை ஆட்கொள்கிறவனாய் இருக்கிறான். அதனாலே ஆண்டவருடைய இடங்களிலே அவன் போக முடியாதபடிக்கு சாத்தான் அவனை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஜனங்களை அவன் வழிநடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு யோவான் 3:18 நீங்கள் பார்க்கும் போது, whoever believes in him is not condemned, but whoever does not believe is condemned already. ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருக்கிறவர்கள் already condemned. அவர்கள் condemn ஆனவர்களாக காணப்படுகிறார்கள். because he has not believed in the name of the only son of God. ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் வணங்காதபடி, ஏற்றுக்கொள்ளாதபடி, விசுவாசிக்காதபடி இருப்பீர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே, ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. நீங்கள் சாத்தானை ஒரு தெய்வமாய் வணங்குகிறவர்களாக தான் நீங்கள் இருக்கிறீர்கள். உலகத்தின் காரியங்களை அதிகமாய் செய்கிற உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறாரே. இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னால் நம்மளை ஆயத்தப்படுத்துகிற சூழ்நிலையில இன்றைக்கு நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம் தலைவர்களாக இருக்கலாம், போதுகராக இருக்கலாம், யாராவினாலும் இருக்கலாம். இன்றைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். இன்றைக்கு ஊழியத்தின் அழைப்புதலை மட்டுமே பெற்றுக்கொண்டு, அந்த அழைப்புதலை பெற்றுக்கொண்டு வைத்துக்கொண்டு அதை அப்படியாக அனல் மூட்டாதபடிக்கு வைத்திருப்போம் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த அழைப்புதலை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அழிந்து போகின்ற ஆத்மா, அழிந்து போகிற உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, யூ ஷுட் கோ பிகாஸ் ஆஃப் வேர் த லாஸ்ட் வேர்ல்ட் இஸ். நீங்க போக வேண்டிய காரியம் எதற்கு சொன்ன, இந்த உலகத்துல அழிகிற ஜனங்கள் இருப்பதனால நீங்க போக வேண்டும். அதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்துல சிலவர்கள் சாத்தானுடைய ஆள்கைக்கு கீழாக இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் அழிந்து போகின்ற காரியங்கள், அதாவது நீங்கள் பார்க்கும் போது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத சில பழக்க வழக்கங்கள் செய்கிறவர்கள், ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறவர்கள். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடல்டரி அண்ட் அடால்டரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாத்தான், அதாவது தேவனை வணங்காதபடிக்கு ஐடல், ஓகே, ஐடலான சில ஐடல் வர்ஷிப் செய்கிறவர்களும், அடால்ட்ரி என்று சொல்லும் போது இச்சையின் காரியங்களே, இது ரெண்டுமே ஆண்டவருக்கு ஒரு விருப்பமே இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதில் இந்த காலகட்டத்தில்
அநேகர் இந்த காரியத்துக்குள்ளாக பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. இவர்களை எப்படி காப்பாற்றுவது? அதற்கு யார் போவா? ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அடுத்தது, ஜீசஸ் commands you to go because of lost and dying world. ஆண்டவர் உன்னை அனுப்புகிறது காரணம் என்ன? ஜனங்கள் அழிந்து கொண்டு மரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாத்திற்கும் அவருடைய நாமத்தை சொல்லாமல் இருப்பதினாலே அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அவர்கள் பரலோகத்துக்கு வர முடியுமா என்று சொல்லி, பிரியமானவர்களே, அதனாலே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவர் பிரவேசிக்க வேண்டும். அதற்கு முன்பாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை நீங்கள் காப்பாற்ற முடியும், நீங்கள் போக முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, they will spend forever in hell without knowing Jesus. அப்படி நம்ம விட்டுட்டோம், நம்ம அந்த ஊழியத்தை எடுத்துக்கொள்ள போகாமல் இருப்போம் என்று சொன்னால், ஒரு நபர் பரலோகத்துக்கு போகாதபடி நரகத்தின் வாசலுக்கு போவதற்கு நம்ம ஒரு காரணமா இருக்கிறோமா? என் கண்ணு முன்னுக்கு அந்த சகோதரி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஆண்டவரை குறித்து பேச முடியலன்னு சொன்னாக்கா, அது நம்மளுடைய என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அது நம்மளுடைய ஒரு பங்கை அந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்தலன்னு சொன்னாக்கா, பிரியமானவர்களே, அது ஒரு பெரிய பாவமாக அது கருதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சகோதரி அழிந்து போவதற்கு நம் காரணமா இருக்க வேண்டாமே. அதனால் ஆண்டவர் எனக்கு உங்களை போக சொல்லுகிறார். இதற்காக அழிந்து போகின்ற ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, மூன்றாவது கருத்தை நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் ஆண்டவர் புறப்பட்டு போகும்போது, நீங்க போகும்போது என்ன நடக்கும்? நீங்கள் போவதனாலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களும் மற்றும் உங்கள் மூலியமா மற்றவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். பாருங்க, it gives you the joy of knowing you're obeying the Lord. ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன கட்டளையை நீங்கள் கை கொண்டு இருக்கும் போது ஒரு பெரிய உள்ளான சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். you can know that you will right where God want you to be. உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை எங்கே அனுப்புகிறார், எந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார், எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை இருக்க சொல்லுகிறார் என்று சொல்லுகிற ஒரு புரிந்து உணர்வு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு டிசர்னிங், அதாவது புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். இட் கிவ் யூ த ஜாய் ஆஃப் சீயிங் பீப்புள் கம் அவுட் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் இன் டு த லைட். பாருங்க, இந்த இடத்துல என்ன நீங்க பார்க்க முடியும்? இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, இருளில் வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனம் இருக்குல்ல. அப்ப இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், பாவத்திலையும் மரணத்தை நோக்கி கொண்டு போகிற ஜனங்களையும் உங்கள் மூலியமாக அவர்கள் வாழ்க்கை மறுபடியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இல்ல அதிகம் அறவே ஆண்டவரை தெரியாத ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் மூலியமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு வழிகளை திறந்து கொடுக்கிறார் என்று சொல்லி இங்க நாம் பார்க்கிறோம். There is no greater joy than knowing God use you to change someone's forever. ஒரு இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா? பிரதான சந்தோஷம் என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு, உங்கள் மூலியமாக தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார் என்று சொல்லும்போது, அந்த சகோதரியை நிச்சயமாகவே உங்களை அதிகமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு, இல்லை அவரோட வாழ்க்கையை மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவது அது ஒரு பெரிய சந்தோஷம் அல்லவா? அந்த சந்தோஷத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். மற்றும் அந்த நபருக்கும் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்து வாழ்க்கையை காப்பாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது, பெருமானங்களே, ஜீசஸ் அப்ரூவ் ஆஃப் யூ ஒபேயிங் ஹிம், வெல் டான் a good and faithful servant. உண்மை உத்தமமான ஊழியனே என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது உங்களுக்கு மேலாக வந்து விழுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உண்மையும் உத்தமமான ஊழியனே என்று சொல்லுவது எப்படி? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தை வரும். அப்பொழுது ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிரதான கட்டளையை நாம் கை கொள்ளாதபடிக்கு இருப்போம் என்று சொன்னால், இந்த உண்மை உத்தமமான ஊழியன் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை நமக்கு மேலாக வருமா? ஒரு பெரிய சந்தேகமா இருக்கிறது பெரியமானவர்களே. பாருங்க, இட்ஸ் எனேபிள் யூ டு சேஞ்ச் யுவர் கம்யூனிட்டி, கண்ட்ரி இன் த வேர்ல்ட். ஒரு சமுதாயத்தை, ஒரு நாட்டில் இருக்கிற ஜனக்கூட்டங்கள், ஆண்டவர் அறியாதவர்கள் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனக்கூட்டங்களை நம் மூலியமாக ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தின் மூலியமாக நம்ம போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம்? அமர்ந்து கொண்டு நம்மளுடைய கம்யூனிட்டி பற்றி, கண்ட்ரியை பற்றி, வேர்ல்டை பற்றி உட்கார்ந்து கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோமே தவிர அதை செயல்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர மாட்டுகிறோம். We just sitting and complaining about our community, country and the world. எதுவுமே செய்ய மாட்டாங்க, இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க பேசுறோம். அதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? அதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. உட்கார்ந்து கொண்டு கம்ப்ளைண்ட் பண்றது ஈஸி, ஆனால் என்ன ஸ்டெப் எடுக்கிறோம் அதற்காக? அருட்பணி ஊழியம் என்று சொல்வது அமர்ந்து கொண்டு மற்றவர்களை குறித்து பேசிக்கொண்டு ஐயோ பரிதாபம் பாவம் அப்படின்னு பேசுவதில்லை. என்னுடைய பங்கு என்னது? நான் என்ன செய்ய முடியும்? என்னால் இப்போ இங்கேருந்து நேபாளுக்கு போக முடியாது, என்னால் இங்கேருந்து மியான்மருக்கு போக முடியாது, என்னால் இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போக முடியாது. நம்ம இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஜனக்கூட்டத்தையும் மலேசியாக்குள்ள ஆண்டு கொண்டு வந்து வச்சுட்டாரு. நம்மளுடைய வேலை என்ன? நம்ம பார்க்குறோமா?
ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்ல முடியும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த மாதிரி ஜனக்கூட்டங்கிட்ட போய் நீங்கள் சொல்லும் போது உங்களை திரும்பி அவங்க ஏச போகிறது இல்லை, உங்களை எதுவும் அவங்க செய்ய போகிறது இல்லை. ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம்? எதற்குன்னு சொன்னால் அந்த பாரம் இல்லாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். We have no burden about anybody else. ஒரு மிஷனுடைய பேர்டன், ஒரு மினிஸ்ட்ரியோட பேர்டன் நமக்கு இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம் ஊழியத்தை செய்வதற்கு முன் வர முடியும். பிரியமானவர்களே, பாருங்க, Jesus enables us to do something about it. When we obey, our world will be changed. இதை நம்ம கீழ்ப்படியும் போது உலகத்தில் ஒரு மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You have to go. நீங்கள் போகாமல் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாது பிரியமானவர்களே. அதுதான் உண்மையாக இருக்கிறது. பிரியமான, கடைசியாக நான் முடிப்பதற்கு முன்பாக, வாட் இஸ் த மெசிவ் ப்ராப்ளம்? நீ கிறிஸ்தவங்க நம்ம எந்த ப்ராப்ளமில் இருக்கிறோம் என்று சொல்லி, ஒரு பெரிதான ஒரு ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இனி கிறிஸ்தவர்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 4 காரியங்களை சுருக்கமாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பீப்புள் ஆர் லிவிங் திஸ் லைஃப் இன்டு அ காட்லெஸ் இட்டர்னிட்டி. பாருங்கள், இந்த காலகட்டத்தில் ஜனங்கள் ஆண்டவருடைய நித்தியத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு வாழ்கிறவர்களாக காணப்படுகிறார். அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நித்திய ஜீவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆதியும் அந்தமுமான தேவன் என்று சொல்லி, அந்த தேவனுடைய நன்மையை நாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பதனாலே மற்றவர்களை குறித்து ஒரு கரிசனை இல்லாதபடிக்கு நம்ம இருக்கிறோம். ரெண்டாவது, 1000 of people are dying every day without Jesus Christ as the Lord and Savior. பாருங்க, இயேசு கிறிஸ்து மெய்யான இரட்சகர் தெய்வம் என்று சொல்லி தெரியாதபடிக்கு அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாளில் எத்தனை ஜனக்கூட்டங்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் என்ன செய்கிறோம் பிரியமானவர்களே? அவர்களுக்காக ஜெபமாச்சும் செய்கிறோமா? இல்லை அந்த வார்த்தையை எடுத்து போய் சொல்லுகிறோமா? ஒன்றுமே செய்வதில்லை சில நேரங்களில். As a majority of Christians don't want to think about it. அதை பற்றி சிந்திக்கிறவர்கள் இல்லை. ஜனங்களை பற்றி, ஆத்மாவை குறித்து, ஆத்மா எப்படி போனால் என்ன, யார் எப்படி கட்டு போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு அதிகமான நேரங்களை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி நன்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதே போல ஆண்டவர் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். டோன்ட் பி எ செல்ஃபிஷ் பர்சன். என்றைக்குமே உங்களை மட்டுமே நினைக்கிறவர்களாக செல்ஃப் சென்டராக இருக்கக்கூடாது என்று தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்துகிறார். பிரியமானவர்கள், இன்னைக்கு நீங்களான மட்டும், என் குடும்பம் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பது இஸ் செல்ஃபிஷ். இன்னைக்கு மற்றவர்களும் நன்மையாய் வாழணும் என்று சொல்லி அதற்காக ஏதாவது செய்ய முடியுமா? செய்வதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அடுத்தது, மோஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் ஆர் வெயிட்டிங் on someone else to go. அன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போங்க பிரதர், அவங்க போயிடுவாங்க, அவங்க செஞ்சிருவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு மித்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே சொல்றாரு ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆட்களும் அவருடைய சீஷர்களாக இருக்கிறார்கள். அப்போ சீஷராக இருக்கிற ஒவ்வொரு ஆட்களுக்கு மேலாகவும் அந்த கடமை ஒழுவப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் சகல ஜாதிகளும் சீஷர் ஆக்கி என்று சொல்லி ஆண்டவர் யாவருக்கும் அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களை அனுப்பலாம், ஆனால் மற்றவர்களை அனுப்பும் போது அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அனுப்புறதுனால அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்னு நினைச்சிடாதீங்க. நீங்கள் அந்த ஊழியத்தை போய் செய்யும் போது தான், அதில் நீங்கள் போய் கால் வைக்கும் போது தான் பிரியமானவர்கள் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்பொழுதுமே ஹூ வில் கோ, யார் போவான்னு கேட்கறத விட இன்னைக்கு தெளிவாக சொல்லுவோம், ஐ வில் கோ, யூஸ் மீ லார்ட், நான் போகிறேன், என்னை பயன்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி கேளுங்க, சொல்லுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறவர்களாக அவர் காணப்படுவார். பிரியமானவர்களே, ஒரு சிறிய கதையை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிந்த, நான் அருட்பணி ஊழியத்தில், என்னுடைய வாலிப நாட்களிலே நான் அருட்பணி ஊழியத்தில் அநேக ஆக்டிவாக நான் இருந்தேன். அப்பொழுது அந்த அருட்பணி ஊழியத்தில் ஒரு பகுதியில், கேமரா ஹைலண்ட்ஸ் பகுதியில் ஊழியம் செய்யும் போது அங்கே நேபாள் பகுதியில் இருந்து ஒரு சகோதரர் வந்திருந்தார். அப்போ சகோதரர் அங்கே வந்திருக்கும் போது அங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் பார்க்கும்போது, மலேசியாவில் இருக்கிறவங்க நேபாள் தேசத்திலிருந்து, மியான்மர் தேசத்திலேருந்து வந்து அந்த டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறவர்களை அவங்க கூட்டிகிட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து 3000 ரிங்கெட் சம்பளம் தரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் கூட்டிகிட்டு வந்து பிற்பாடு மலேசியாவில் 500 வழி 600 வழின்னு கொடுத்து ஏமாற்றுகிறவர்கள் அநேகர் இருப்பாங்க. அப்பொழுது அங்கப்பட்ட ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அறியாதவர்கள் அங்கே இருந்தார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த இடத்துக்கு ஊழியத்திற்கு என்று சொல்லி நாங்கள் புறப்பட்டு போகும்போது அநேக திரளான நேபாளி மத்தியில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, இங்கே என்ன நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த நேபாள் இல்லை மற்றும் மைக்ரேன் பீப்புள் இங்கே வரவங்கள்லாம் பரிதாபமான ஜனக்கூட்டங்கள், ஆண்டவரை அறியாதவர்கள்.
அவர் வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒரு குப்பையை போல, ஒரு 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 புழுதியை போல நாம் எண்ணுகிறோம். அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், அவர்களும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் மறந்து விடுகிறோம். அதனால பங்களா அப்படின்னு கூப்பிடுவோம், வீணா போனவனே அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை அவர்களுக்கு மேலாக நாம் சூட்டுகிறவராக நாம் இருக்கிறோம். பெரியமானங்களே, நம்ம ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், மனிதனாய் படைக்கப்பட்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். அதனால தான் எந்த ஒரு மனிதனும் அழியாதபடிக்கு யாவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லோருக்காகவும் சிலுவையில மரித்தார் என்று சொல்லி நீங்களும் நான் நினைவு கூற வேண்டும். அதனாலே ஒருவருக்கு ஒருவர் கனப்படுத்த வேண்டும், ஒருவரை காப்பாற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதனாலே யார் போவா என்று கேட்காதீங்க. ஆண்டவரே நான் போகிறேன், இந்த மலேசியா தேசத்திலே இந்த அருட்பணி ஊழியத்தை செய்வது எப்படி என்று கற்றுத்தாரும் என்று நீங்கள் கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் சொன்ன வண்ணமாக உங்களை ஆண்டவர் அனுப்பும் போது போய் அந்த ஊழியத்தை செய்யுங்க. நிச்சயமாய் உங்கள் மூலியமாக இருளில் இருக்கிற அநேக ஜனங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தை தெரியாத அநேக ஜனங்கள் உங்கள் மூலியமாக ரட்சிப்புக்குள் வருவார்கள் என்று சொன்னால் அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. யார் போவா? நீங்களும் நானும் தான் போக வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவன் நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யார் போவா என்று நாங்கள் கேள்விகள் கேட்டு இந்த ஆராதனையை செய்தியை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் தான் போக வேண்டும் என்று சொல்லி நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இன்றைக்கு நாங்கள் புறப்பட்டு போவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த அருட்பணி மாதங்களிலே அநேக ஜனங்கள் ஆண்டவரே அறியாதவர்களுக்கு உடைய சத்திய வசனங்கள் போய் சேருவதற்கு எங்களை பயன்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா. நாங்கள் ஏதாவது ஆண்டவரே பாவங்கள், குற்றங்கள், குறைகள் ஆண்டவரே அறியாத ஜனங்கள் மத்தியில அவர்களை குறித்து பேசியிருப்போம், செய்திருப்போம் என்று சொன்னால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களையும் ஒரு மனிதர்கள் தான், அவர்களும் ஆண்டவரை அவர்களும் நீ நேசிக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த நாளில் நீ பேசியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் மராத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா
என் பலனானி எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே அதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகமாக நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான இந்த காலை பொழுதுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் நாங்கள் எப்படியாய் கர்த்தாவே கொண்டு வந்த காணிக்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, காணிக்கையால் ஆசீர்வதியும் காணிக்கைகளை ஆண்டவரே நம்முடைய ஊழியங்களுக்கு இன்னும் அதிகமாக பயன்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே நீ அதிகமாக எங்களோடு இருந்து எங்களை நடத்துவதற்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை என்று மட்டுமா எனக்கு கொடுத்துருங்க இந்த காணிக்கை அளவில் ஆசீர்வதித்து உங்களுடைய ஊழியங்களை பெருக பண்ணதே உதவி செய்யும். நீ ஆசீர்வதியும் பள்ளி நடத்தும். இயேசுவை நாமத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் யாவையும் வாழ்த்துகிறேன். Let me greet all of you in the loving name of Jesus. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு வரவேற்கின்றேன். Let me welcome you to our Holy Communion service. திருவிருந்துக்கு நாமே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது கூட பயபக்தியோடு இந்த திருவிருந்திலை நாம் யாவரும் பங்கு பெறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பாகம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்வேடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் துதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்துக்கு அடிமையாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரவ சமையாரோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தரே, கர்த்தராகி தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் இந்த மகிமையும் நிறைவிடாமல் உன்னதமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உறக்கமாக இறங்கி நம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவிலை மரணம் அடைந்து எங்கள் வீட்டுபடி அவரை நீ தந்துள்ளீரே. அவர் சிலுவை ஒரு தரம் தம்மை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தை பாவத்தும் நிறுவும் பூர்ணமான போதுமான பலியில் செலுத்திடாமல் தமது அருமையான மனநலத்தை இன்றைக்கும் நியமித்து தாம் திரும்ப வரும் அளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கற்றிருந்தீரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த
நியமத்தின்படி நாங்களுடைய பாடலும் மரணத்தும் உயிர்த்தெழுதினும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்ட பதார்த்தங்களாக இந்த அப்பத்தின் பிராசத்து வாங்கப்படுது அவர் மூலமாக தேவ சோபத்துக்கு நாங்கள் பங்களப்படி கிருபையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அது பிட்டு சீஷலுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கொடுப்பதை இது செய்கின்றார். அப்படியே ராமச்ச பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணமெல்லாம் இனி வீடு பறிகள் என்று செயல் என்று திருவள்ளம் பற்றினார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, இவ்விதமாக உங்களுடைய பந்தியில் சேர நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் செய்யும் பொழுது கூட எங்கள் மேலும் உங்களுடைய கிருபை கடந்து வர நீ உதவி செய்யும். Lord, even as we participate in the Lord's Supper this morning, we pray that even as we eat of your body and drink of your blood, your grace and your mercy will come upon each and every one of us. எங்களை சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தீக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை பாவத்தை சுமக்கிற தீக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வாங்கி புசிங்கள், உங்கள் யாவருக்கு கொடுக்கப்படுகிற இயேசுவின் சரீரம். இந்த வேளையிலே நீங்கள் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கி புசிங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இயேசுவின் திரு ரத்தம். இந்த வேளையிலே பாத்திரத்தை எடுத்து நீங்கள் இரத்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, உங்களுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாங்கள் பானம் செய்ய நீ கொடுத்து அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ பலப்படுத்தி உவக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் சாட்சிகளாக வாழ நீ உதவி செய்வன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம் எங்கள் முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமீன். எழுந்து சிலங்க. சமாதான தேவன் உங்களோடு கூட வரவராக. ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலம் உங்களோடு இருக்க கடவதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நீ மறவாதே. ஆமீன். ஆமீன். பத்திரமா இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன். Thank you. God bless.